ஒடிசா சட்டமன்றத்தில் இந்த தகவல் பொதுவெளியில் வெளியிடப்பட்டது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ மதிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் ஆய்வாளர்கள் 10 முதல் 20 மெட்ரிக் டன் வரை இருப்பு இருக்கலாம் என மதிப்பிடுகின்றனர். இது இந்தியாவின் தங்க இறக்குமதி அளவுகளுடன் ஒப்பிடும்போது அதிகம் கிடையாது. ஆனாலும் கணிசமான முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த ஆண்டில் இந்தியா சுமார் 700 முதல் 800 மெட்ரிக் டன் தங்கத்தை இறக்குமதி செய்தது. 2020 நிலவரப்படி நாட்டின் உள்நாட்டு தங்க உற்பத்தி மிக குறைவாகவே இருந்தது. ஆண்டுக்கு 1.6 டன்னாக மட்டுமே உள்நாட்டு தங்கம் கிடைத்தது. ஒடிசாவின் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் தங்க இருப்பை பெரிய அளவில் மாற்றாது. ஆனாலும் வரும் காலங்களில் கூடுதல் சுரங்கங்களை கண்டுபிடிக்க ஒரு காரணமாக அமையும். 10 முதல் 20 மெட்ரிக் டன் மதிப்பிலான தங்கச் சுரங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் கண்டறிந்துள்ளது. இந்த தங்க படிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டு அதை எடுப்பது சாத்தியமானால் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிக்கும். சுரங்கம், போக்குவரத்து, உள்ளூர் சேவைகள் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்.